Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா தோசா. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் கொஞ்சம் பொறுமை இருந்ததுன்னா போதும், அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட் மட்டும் இல்லாமல் டெக்ஸ்சரும் கிடைக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு 30 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தோசையை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக டெக்ஸ்சரும் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசையும் சுட்டு எடுக்கிறதுக்கு 3 minutes 20 seconds கிட்டே எனக்கு ஆச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் தான் சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்க அப்படின்னா கருகின மாதிரி போயிடும். அதே மாதிரியே தோசையை ஒன் சைடு குக் பண்ணாலே போதும். இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு ஒரு 15 to 20 seconds விட்டுட்டு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் 250 grams ஆஃப் ரவை எடுத்துக்கலாம். நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கணும். ஸோ 250 grams ஆஃப் அரிசி மாவும் எடுத்துப்போம். இப்போது அதே கிளாஸில் 1/4 tumbler அளவுக்கு மட்டும் மைதா மாவு எடுத்துக்கிறோம். மைதா மாவு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான். இப்போ இது கூடவே 1 teaspoon அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நறுக்குன ஜிஞ்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் புளிக்காத தயிராக 2 tablespoon ஆட் பண்ணிவிட்டு 1 teaspoon அளவுக்கு இந்த மாதிரி மார்டர் அண்ட் பெஸ்டில் பெப்பரை ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா பொடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதை அப்படியே மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தின்னான மாவாக இருந்ததுன்னா தான் இது சுடுறதுக்கு நல்லா வரும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவை விடவே தண்ணியாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு தின்னான பேட்டர் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 30 minutes ரெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 30 minutes கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ரவை, அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே இன்னும் ஒரு 2 ladle அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது தண்ணியாக இருந்ததுனா தான் இந்த பேட்டர் நம்மளுக்கு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம தோசை வாக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான தோசை கிடச்சிடும். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய சட்னி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் ரவா தோசைக்கு மேட்சான சட்னி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சட்னின்னு நான் போட்டிருப்பேன். கலவை சட்னி, கதம்ப சட்னி, அது ரொம்ப டேஸ்டியாக ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ரெண்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.